வணக்கம். நீங்க ஏன் மத்திய அரசு கொண்டு வந்த வக்கு புத்திர சட்டத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? அக்கா உங்க பேரு? ரேகா. 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 காரைக்கால். காரைக்கால். ஓகே. சகோதரி ரேகா என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கம் வக்ஃபு திருத்த சட்டம்னு ஏற்கனவே இருந்த வக்ஃபு சட்டம்ங்கிற இதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. வக்ஃபு சட்டம்னா என்னன்னா, முஸ்லீம்கள் தங்களுடைய சமூக முன்னேற்றத்திற்காக, வழிபாட்டுக்காக, அடுத்த தலைமுறை குழந்தைகள் இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்காக என்று சமூக முன்னேற்றத்தை மையப்படுத்தி எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்கள், முஸ்லிம் பெரியவர்கள், மூதாதையர்கள் அவங்க எழுதி வைத்து சென்ற சொத்துக்களை பராமரிப்பதற்காக வகுக்கப்பட்ட ஒரு சட்டம் தான் வக்ஃபு சட்டம் என்பது. அந்த சட்டத்துல சமீபத்தில் திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதில் நிறைய சிக்கல் இருக்கிறது, நடைமுறைப்படுத்துதல் பிரச்சனைகள் வருகிறது, அதனால அதை பாதுகாக்க போறோம். தனிநபர்கள் நிறைய பேர் சுரண்டிடுறாங்க, அதை எடுத்துட்டு போயிடுறாங்க. எனவே அதை பாதுகாப்பதற்காக வேண்டி வக்ஃபு திருத்த பாதுகாப்பு சட்டம் என்கிற பெயரால் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்க அந்த சட்டத்தை பொதுவாகவே எங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு சட்டம் வந்தா உண்மையில சந்தோஷம் தானே படணும். யார் யாரெல்லாமோ தனிநபர்கள் அதை ஊழல் பண்றாங்க, திருடி திங்கிறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க, அப்ப நம்ம அரசாங்கம் நமக்கு அரணா நிக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க மகிழ்ச்சி அடையணும். ஆனா அவங்க கொண்டு வந்த சட்டத்துல நாங்க மகிழ்ச்சி அடையல, நாங்கள் வெறுப்படையணும், கடுமையான கோபத்திற்கும் துக்கத்திற்கும் ஆளானோம். அதனால நாடு முழுவதும் பெரும் போராட்டங்களும் கண்டனங்களும் எழுந்தது. ஆனாலும் அதை மீறி அவர்கள் அதை சட்டமாக்கினாங்க. அந்த சட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் கூட இன்றைக்கு சில அதில் இருக்கிற சில ஷரத்துக்களுக்கு, முழுமையா இல்ல, சில ஷரத்துக்களுக்கு தடையாணை பிறப்பித்து இடைக்கால தடை போடப்பட்டு சில நாட்களுக்கு, ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வார இடைவெளியில் அப்படியான ஒரு தீர்ப்பும் கூட வெளியா இருக்கிறது. இப்போ சகோதரியுடைய கேள்வி என்னன்னா, ஏன் இதை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி. ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், பாதுகாப்பு என்கிற பெயரில் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து செல்லக்கூடிய ஒரு வேலை தலைப்பு தான் பாதுகாப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்தில் தலைப்பு எப்படின்னு கேட்டா, சொத்துக்களை பாதுகாக்கிற சட்டம்னு தலைப்பு இருக்கிறது. ஆனா உள்ள விவரத்தை பூரா படிச்சா முஸ்லீம்களுடைய சொத்துக்களை, பள்ளிவாசல்களை, தர்காக்களை, முன்னோர்கள் மானியமா கொடுத்துட்டு போன எல்லா சொத்துக்களையும் சட்ட ரீதியாக அபகரித்துக் கொள்வதற்கு என்னென்ன விதிகள் தேவையோ எல்லா விதிகளையும் உள்ள வச்சிருக்காங்க. சாம்பிளுக்கு ஒன்று என்று சொல்றேன். உதாரணமா, இதை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் இருந்த சட்டம் என்ன? முஸ்லீம்களுடைய சொத்து, முஸ்லீம்கள் கொடுத்த சொத்து, முஸ்லீம்களின் முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சொத்து, வேற யாருடைய சொத்து இல்ல, அரசாங்கத்தின் சொத்து இல்ல, வேற மாதிரியாக எடுக்கப்பட்ட வேற எதுவும், முஸ்லீம்களுக்கு உரியது, முஸ்லீம்களுக்காகவே கொடுக்கப்பட்டது, முஸ்லீம்களாலேயே வழங்கப்பட்டது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொத்து. அப்படிப்பட்ட ஒரு சொத்தை நிர்வகிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் முஸ்லீம்கள் தான். என்னுடைய சொத்து, நான் சம்பாதிச்ச சொத்து, ஏனும்னைக்கா உள்ள சொத்து, அவருடைய ப்ராப்பர்ட்டி ஓனர் நான் தானே இருக்கணும். இந்த தனிநபர் விவகாரத்தில் யாராவது பஞ்சாயத்து பண்ணுவோமா? அவன் சொத்துப்பா, அவங்க அப்பா சொத்துப்பா, அவங்க பாட்டன் சொத்துப்பா, நீ எப்படி மூக்க வளைக்கன்னு கேட்போம்ல. அதே மாதிரி இந்த சட்டத்திலே அப்படித்தான் சட்டம் இருந்தது ஆரம்பத்தில். இப்ப பாரதிய ஜனதா அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, அந்த முஸ்லீம்களே அதை பராமரிப்பார்கள் என்கிற நிலையில் இருந்ததை நீக்கி அது உள்ளுக்குள்ள முஸ்லீம் அல்லாத பல பேரை திணிப்பதற்குரிய வாசலை திறந்து வச்சுட்டாங்க. உதாரணமா, 27 பேர் மத்திய வக்ஃபு வாரியம் இருக்கிறது, மாநில வக்ஃபு வாரியம் இருக்கிறது. மத்திய வக்ஃபு வாரியத்தில் 27 பேர் அதனுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்பது விதி. இந்த 27 பேர்ல 7 பேரை தவிர மீதி 20 பேர் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம் என்கிற வகையில் திருத்த சட்டம் சொல்கிறது. மத்திய வக்ஃபு வாரியத்தில் 27 பேர்ல 7 பேரை தவிர மீதி இருக்கிற 20 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கலாம். மாநில வக்ஃபு வாரியத்தில் 15 உறுப்பினர்கள், அதுல 3 உறுப்பினர்களை தவிர மீதி 12 உறுப்பினர்கள், 4 உறுப்பினர்களை தவிர மற்ற எல்லாருமே முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம் என்று திருத்தம் சொல்கிறது. இப்ப ரொம்ப இயல்பா கேட்கிற கேள்வி, எங்க சொத்தை, எங்க அப்பா கொடுத்த சொத்தை நீ ஏன் வந்து நிர்வாகம் பண்ண போற? எப்படி பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும், எல்லா ரூல்ஸ் இருக்கு. எங்களுக்கு நாங்களே போட்டு வச்ச விதி இருக்கிறது. எழுதி கொடுத்தவன் எழுதி வச்சிருக்கான், இது ஏழைகளுக்கு கொடு, இது சாப்பாட்டுக்கு கொடு, இது பள்ளிவாசல்ல வேலை செய்யக்கூடிய மோதினாருக்கு சம்பளமாக கொடு, அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அங்குள்ள இந்த செலவினங்களுக்கு கொடுன்னு அதுக்கு எங்கள்ட்ட விதி இருக்கு. எதுக்கு செலவழிக்கும் செலவழிச்சுக்க, நீ யார் வந்து தலையிட? சரி, ரொம்ப நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறோம். முஸ்லீம்களுடைய சொத்துல இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு நுழைக்கிறீங்களே, இதே போல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த நாட்டில் சொத்து இருக்குல்ல, இந்து சமயத்துடைய அறநிலையத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல, அந்த துறைக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்குல்ல, அந்த சொத்தை நிர்வகிக்கிற இடத்திலே முஸ்லீம்களை கொண்டு போய் சேர்ப்பீர்களா?
அதனுடைய உறுப்பினர்களாக, அதனுடைய நிர்வாக ட்ரஸ்டிகளாக. இதை நான் கேட்கல, இந்த கேள்வியை நான் மட்டும் கேட்கல, சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேள்வி கேட்டுச்சு. ஏன்பா அவன் சொத்துக்குள்ள இவனை கொண்டு போய் நீ எதுக்கு தேவையில்லாம தலையை உள்ள நுழைக்கிற? அவங்க பேசாம அவங்க நிர்வாகம் பண்ணிக்குவாங்க, அதுக்கான அவசியம் என்ன வந்தது என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றமே கேட்கிறது. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன தெளிவாகுதுன்னு கேட்டா, உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தேவைப்படுறத இது முஸ்லீம்களுக்கு உள்ளதுன்னு சொல்லலாம், தேவைப்பட்டா உள்ளுக்குள்ள வேற எதுவும் பஞ்சாயத்து பண்ணி சட்ட திருத்தம் பண்ணி சிக்கல்களை உண்டாக்கி இது முஸ்லீம் சொத்து இல்லைன்னு சொல்லிடலாம். அது ஒண்ணு. அடுத்து அதுல சிக்கல் வந்தால், ஒரு சொத்து இது வக்ஃபுக்கு சொந்தமானதா இல்லையா என்கிற சிக்கல் வந்தால், அதை சரி செய்வதற்கென்று வக்ஃப் வாரியத்திலேயே ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் என்கிற பெயரால் ஒரு தனி அமைப்பு செயல்பட்டு கொண்டிருந்தது. இது வக்ஃப் வாரியத்துக்கு மட்டும் இல்ல, எத்தனையோ விவகாரங்கள். இப்ப இன்கம் டாக்ஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸுக்கு என்று ஒரு தனித்துறை இருக்கிறது. வரி நம்முடைய வருவாய்க்கு ஏற்ப வரி செலுத்தக்கூடிய அதுக்குன்னு ஒரு தனித்துறை இருக்கிறது. அவங்க உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, இன்னைக்கு இது மாதிரி நிறைய வருவாய் வச்சிருக்கிறேன், ஆனா அதுக்குரிய வரி கட்டல, இத்தனை லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்ட்டாங்க. இத்தனை லட்சம் ரூபாய் கட்டணும் சொல்லணும், அவங்க தப்பா சொல்லிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. இல்லப்பா நான் அப்படிலாம் வாங்கல, தப்பா சொல்லிட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும். அப்படித்தானே புரிஞ்சு வச்சிருப்பீங்க. நீதிமன்றத்தில் போய் என்கிட்ட தப்பா கேட்கறாங்க, 10 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க வரி, ஆனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க தேவையில்லை, நான் கரெக்டா கட்டிக்கிட்டு தான் வர்றேன், இந்த பாருங்க டாக்குமெண்ட்னு நீதிமன்றத்தில் போய் சொல்லி இவங்க சரி பண்ணணும். அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி என்னன்னு கேட்டா, அங்க ஒரு ட்ரிபியூனல் இருக்கிறது, அங்க ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது. அவன் நோட்டீஸ் அனுப்பின உடனே நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, நேரா அவனுடைய சீட்டுக்கு தான் போகணும், அவங்க ஆபீஸ் தான் போகணும். நீங்க பாருங்க, இந்த வருமான வரித்துறை ரைடு நடத்தின இடத்துல பூரா பெரிய பெரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய வீடுகள் எல்லாம் ஒரே நேரத்தில் ரைடு. இப்போ போத்தீஸ்ல நடந்துச்சுல, தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் ரைடு, இந்த அமைச்சருடைய வீட்டுல ரைடு. ரைடு முடிஞ்ச மறுநாள் அவருடைய ஓனர் எங்க போனாரு பாருங்க, வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜரானாருமா. ஏன் கோர்ட்ல போய் ஆஜராகல? எதுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகல? அங்க ஒரு ட்ரிபியூனல் வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லணும், எப்பா என் டாக்குமெண்ட்டை பாரு. அவன் தான் கேள்வி கேட்பான், அவன் தான் ஆன்சர் பண்ணணும், அவன்கிட்ட தான் ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர்ல சிக்கல் முரண்டு வந்தா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். அதே மாதிரி வக்ஃப் வாரியத்திலும் இருக்கிறது. வக்ஃப் வாரியம் ஒரு சொத்தை இது எங்களுக்கு உள்ளதுன்னு கேட்கறாங்க, கிளைம் பண்றாங்க. ஏன் சொத்து எனக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, நான் வீடு வச்சிருக்கேன், எப்பா உன் வீடு இல்லப்பா, அது வக்ஃப் வாரியத்துக்குரியது, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பொதுமக்களுக்காக வேண்டி இது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க, நீ தெரியாம குடியிருந்துகிட்டு இருக்க, உடனே காலி பண்ணுட்டாங்க. நான் பேப்பரை தூக்கிட்டு அங்க போறேன், என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்றேன், சரின்னா ஏத்துக்குவாங்க, தப்புனா இல்ல முடியாது காலி பண்ணி கொடுன்னு ஃபைட் பண்ணுவாங்க. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா, அது என்ன ட்ரிபியூனல்ல போய் நீயே உங்க ஆட்களுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணி இது ஏன் சொத்து ஓன் சொத்து நீ முடிவெடுப்பியா? இனிமே நீ முடிவெடுக்க கூடாது. முடிவெடுக்கிற அதிகாரம் ட்ரிபியூனலை கலைத்து விட்டு மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கிறோம். மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வருவாய்த்துறைக்கு அதிகாரம் கொடுக்கிறோம் அர்த்தம். மாவட்ட கலெக்டர்னா கலெக்டர்னே பொருள் இல்லை, கலெக்டருக்கு கீழே இருக்கிறவரு, தாசில்தாரு, ஆர்ஐ, விஓ எல்லாத்துக்கும் இந்த வருவாய்த்துறை இதை டீல் பண்ணும். அப்படின்னா என்ன? பேப்பரை கொடுப்போம், வக்ஃப் வாரியமா இல்லையான்னு கேள்வி வரும். கேள்வி வந்தா முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்குன்னு கேட்டா, அரசாங்க ஊழியராக இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது என்று திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம கேட்டோம், யாரோ ஒருத்தர் இதை முடிவெடுக்கிற இடத்துல கொண்டு நீ யாரே ஒன்று உட்கார வச்சா, அரசு அதிகாரி உட்கார வச்சோம்னா கடைசியில் அவரு இல்ல இது வக்ஃபுக்கு சொந்தம் இல்ல, அரசுக்கு சொந்தம்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. எங்க சொத்து பூரா போயிரும்பா, ஏற்கனவே இருந்தது நல்ல செட்டப் தானே கேட்டோம், ஒத்துக்க முடியாதுன்னாங்க. புதிய திருத்த சட்டம் இப்படிதான் சொல்லுச்சு. இது மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அதோட முக்கியமாக இது வரைக்கும் இந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. பொது சொத்துக்கு என்ன பாதுகாப்பு? பொது சொத்து ஒருத்தர் ஒரு 30 வருஷமா ஆட்டையை போட்டு பயன்படுத்திட்டு வர்றாரு. 30 வருஷம் கழிச்சு தான் தெரியுது இது பொது சொத்துன்னு தெரியுது. இப்ப நான் போய் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டா, பொது சொத்தை கிளைம் பண்ணலாம், தனி சொத்தை கிளைம் பண்ண முடியாது. என்னுடைய பர்சனல் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்க அப்பாவுடைய வாரிசு சொத்துங்க, எனக்கு அங்க அந்த ஊர்ல அப்படி ஒரு சொத்து இருக்கு எனக்கு தெரியாம போயிடுச்சு. திடீர்னு எங்க அப்பாவுடைய காலத்துக்கு பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எங்க அப்பா பீரோல கிளீன் பண்ணும்போது பார்த்தா ஒரு பத்திரம் கிடைக்குது. பத்திரத்துல பார்த்தா 30 வருஷத்துக்கு பிறகு தெரியுது எனக்கு. பத்திரத்துல பார்த்தா நம்ம அப்பா இந்த இடத்துல இந்த ஊர்ல இத்தனை வருஷத்துல இந்த சொத்தை வாங்கி போட்டிருக்காருன்னு தெரியுது. வருஷம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப போய் நான் கோர்ட்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவுடைய சொத்துன்னா கிழிச்சு தூர போட்டுருவோம், ஓடுவோம். அதிகபட்சமா 12 வருஷம். 12 வருஷத்துக்குள்ள வந்தா கேஸ் எடுத்து விவாதிப்போம். 15 வருஷம் ஆயிடுச்சா, அதை விட்டுரு, இத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியல, இனிமையும் தெரியல, இது தெரியாத மாதிரி போயிருப்பா அப்படின்வாங்க. கேஸே எடுக்க மாட்டாங்க. பொது சொத்துக்கு இந்த சட்டம் கிடையாது.
பொதுச்சட்டுக்கு என்ன, பொது சொத்துக்கு என்ன சட்டம் அப்படின்னா, நீ 30 வருஷம் கழிச்சாலும் மக்கள் சொத்து மரியாதையா குடுண்டுவான், காலி பண்ணுவான். இது பழைய சட்டத்துல இருந்துச்சு. ஆனா புது சட்டம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? அதெல்லாம் அனுமதி கிடையாது. 12 வருஷம் மத்தவங்களுக்கு என்ன சட்டமோ அதே தான் பொது சொத்துக்கும். 12 வருஷத்துக்கு இடையில வந்தா உண்டு, 12 வருஷம் தான் அடிச்சா கிடையாது. அப்படின்னா ஒரு 10-15 வருஷமா எவெல்லாம் ஆட்டையை போட்டு உட்கார்ந்துருக்கானோ வக்ஃபு சொத்துக்களை அவனுக்கே பிரிச்சு கொடுத்துறான். இது சொல்லுங்க, நிஜமா சொல்லுங்க, இது வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிற சட்டமா அல்லது வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்கிற சட்டமா? நல்ல தெரியுது கபலீகரம் செய்வதற்கு சட்டத்தின் பெயரால் செய்யப்பட்ட ஏற்பாடுன்னு. பிறகு எப்படி நாங்க அதை அக்செப்ட் பண்ண முடியும், அங்கீகரிக்க முடியும்? எனவே இப்படி பல்வேறு கோளாறுகள் இருக்கிற காரணத்தினால், முஸ்லிம்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நிலவுகிற காரணத்தினால் நாங்கள் அதை வன்மையாக எதிர்க்கிறோம். முஸ்லிம்களுக்கே அந்த சொத்துக்கள் பாதுகாப்பான முறையில் அவர்களின் கரங்களிலே நிர்வாகம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.